ஒரு சிறுவன் டாக்ஸி பிடித்து வீடு திரும்பினான். ஆனால் அவன் அமரும்போது டிரைவருக்கு புரிந்தது அவனுக்கு தலை இல்லை என்பது. அதற்குள் சிறுவன் தனது மனத்தால் காரை ஆரம்பித்தான். பின்னர் அவன் ஒரு ஆவணம் டிரைவருக்கு கொடுத்தான். அதில் ஹெல்ப் பார்ட்டிக்கான அழைப்பிதழ் என்று எழுதியிருந்தது. டிரைவருக்கு புரிந்தது சிறுவன் ஒரு ஜோம்பி என்று. கிராமத்திற்கு அவர்கள் வந்தபோது டிரைவர் உதவிக்காக ஒருவரை கேட்க நினைத்தார். ஆனால் அந்த நபர் ஒரு காளை தலையை கொண்ட பேய் போல இருந்தார். பேய் கூட சிறுவனிடம் பயந்து ஓடிவிட்டது. கிராம மக்கள் தங்கள் ஜன்னல்களை உறைந்து மூடிக்கொண்டனர், கொடுமையான விஷயம் பார்க்கும் போல. அப்போது சிறுவன் மீண்டும் காரை ஆரம்பித்தான். ஒரு பெண் கண்ணாடி வழியாக தோன்றினாள். அவள் ஒரு சூதாடியைப் போல காற்றில் நடந்து வந்தாள். டிரைவர் திரும்பி பார்த்தபோது வரைபடம் நச்சு பாம்பாக மாறிவிட்டது. அவர் அதை விரைவாக பின்னால் வீசினார். ஆனால் அந்த பாம்பு மீண்டும் வரைபடமாக மாறியது. சிறுவன் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினான், ஒரு மம்மி. டிரைவர் முன்னோக்கி பார்த்து கார் ஹெல் நோக்கி சென்றது என்பதை உணர்ந்தார். எனவே அவர் ஸ்டீயரிங் வீலை பிடித்தார். முடிவில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பெரிய லாரியில் மோதியது. வெடித்து தீப்பிடித்தது. பின்னர் மூவரும் நெருப்பிலிருந்து நடந்து வந்தனர். அவர்கள் ஜாம்பி லேண்ட் என்ற பெயரில் பிரபலமான ஹெல்ப் பார்ட்டியில் பங்கேற்றனர்.